இப்போ ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ பொறுத்தவரை பொதுவா 5 டைப்ஸ்ல பிரிக்கலாம். ஃபார்ம், ஓரியன்டேஷன், லொகேஷன், ப்ரொஃபைல் அண்ட் ரன் அவுட். இந்த எல்லா டைப்பையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் டாலரன்ஸ். ப்ரொஃபைல் டாலரன்ஸை பொறுத்தவரை 2 டைப்ல பிரிக்கலாம். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸை பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டம் வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா வச்சிருப்பாங்க, தேவையில்லைன்னா இங்கே வந்து டேட்டம்ங்கிறது பயன்படுத்த மாட்டாங்க. இதுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் இதோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபீச்சர் ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் ப்ராடக்ட்டோட ப்ரொஃபைலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டாலரன்ஸோட டைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஓரியன்டேஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், லொகேஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தான் ஒரு கண்ட்ரோலும் பண்ணும். ஆனால் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலையுமே வந்து உங்களுக்கு மொத்தமாக பண்ணக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டேட்டம் யூஸ் பண்ணவும் செய்யலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இப்போ நம்ம டேட்டம் யூஸ் பண்ணாத நேரத்தில் நம்மளால ஃபார்ம் கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது அந்த பார்ட்டோட ஷேப்பை மட்டும்தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இப்போ சப்போஸ் டேட்டம் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓரியன்டேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்க முடியும். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலோட டாலரன்ஸ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அந்த இர்ரெகுலர் ப்ரொஃபைலோட டாலரன்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணி வித்தின் த டாலரன்ஸ்க்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அந்த ரெக்யூர் ப்ரொஃபைலை வந்து நம்ம அட்டைன் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளாட்னஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரைட்னஸாக இருக்கட்டும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாகவே ஜியோமெட்ரிக்கல் சிம்பிள் இருக்குது, ஃப்ளாட்னஸ், ஸ்ட்ரைட்னஸ்னு. பட் ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைல் இருக்குது, அந்த இர்ரெகுலர் ஷேப்போட ப்ரொஃபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸுங்கிற ஒரு டேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சிம்பிள் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த டிராயிங்கை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ டேட்டம் ஏ அண்ட் பி வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் ரெட் கலரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். அதை தான் நம்ம வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னா வித்தின் த டாலரன்ஸ்குள்ளே. டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.03 நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா அந்த டாலரன்ஸ் லிமிட், அதாவது அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட்டை வந்து செட் பண்ணி வித்தின் த டாலரன்ஸ்குள்ளே அந்த ரெட் லைன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல். இந்த டாலரன்ஸ்குள்ளே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரொஃபைலோட ஷேப்பை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு ப்ரொஃபைலோட சர்ஃபேஸை மெஷர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்எம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டாக எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டர்பைனோட பிளேட் எடுத்துக்கலாம். டர்பைன் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டோம், ஃப்ளாட்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி அதோட ப்ரொஃபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டேம் வந்து நம்ம ஜிடிஎன்டியில் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, பிளேன் பார்ட்ஸ், இந்த மாதிரி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். அது ஒரு சர்க்கிளாவோ இல்லை ஸ்கொயராவோ இருக்காது. ஒரு இடத்துல கர்வ் மாதிரி வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஷேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டேம் வந்து ஜிடிஎன்டியில் யூஸ் பண்ணுறோம். ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிளில் ப்ரொஃபைல் கேட்டகரியில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். ப்ரொஃபைல் ஆஃப் எ லைனுக்கு வந்து டேட்டாவை பொறுத்தவரை ஆப்ஷனல் தான். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாட்டா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் எதுவுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டையர் ஆப்ஜெக்டோட 3D ஷேப்பையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, என்டையர் ஆப்ஜெக்டோட 3D சர்ஃபேஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் ப்ரொஃபைல் ஆஃப் எ லைனை பொறுத்தவரை நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ப்ரொஃபைல் ஆஃப் எ லைனை பொறுத்தவரை ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு ஃபீச்சரில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லைன் அல்லது அந்த சிங்கிள் கர்வை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி லைன் அல்லது கர்வை கண்ட்ரோல் பண்ணி ஒரு 2D ஷேப்பை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர அதோட 3D ஷேப்பை வந்து இது கண்ட்ரோல் பண்ணாது. நம்ம டேட்டம் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஷேப் ஆஃப் த லைனை மட்டும் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம டேட்டம் யூஸ் பண்ணும்போது அதோட ஓரியன்டேஷன், அதோட பொசிஷன் ரெண்டையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் அதோட லொக்கேஷனை வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ஆஃப் எ லைனில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து கிராஸ் செக்ஷனில் எடுத்துக்கிட்டோம். அந்த கிராஸ் செக்ஷனில் ஒரு லைனை போட்டு அந்த லைனை வந்து நம்ம டாலரன்ஸ் கொடுத்து அது மூலமாக தான் அதோட வந்து ப்ரொஃபைலை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த டிராயிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி டிராயிங் தான் நான் ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ்க்கும் கொடுத்துருப்பேன். ஆனால் ப்ரொஃபைல் ஆஃப் எ சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே உள்ள என்டையர் ப்ரொஃபைலுமே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த மட்டும் நான் வந்து சிங்கிள் லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதுலேயே டேட்டம் ஏ அண்ட் பி எடுத்துக்கோங்களேன். இப்போ 2 லைன் ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அதோட டாலரன்ஸ். இப்போ மேலே உள்ள லைன் வந்து நான் விசிபிளாக கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்துருக்கேன். அதுவே கீழே உள்ள லைனை பாருங்களேன், டாட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேட்டம் பி வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஹிட்டன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஹைடாக இருக்கக்கூடிய ரீசன்னால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாக கொடுத்துருக்கேன். அதுவே இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா அதோட டாலரன்ஸ் வந்து நான் கரெக்டாக பேரலல் லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே டாலரன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆக்சுவல் சர்ஃபேஸோட உங்களுக்கு பேரலாக தான் வரும். இப்போ நீங்கள் இந்த டாலரன்ஸ்குள்ளே நீங்கள் ப்ரொஃபைலை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ட்ரூ ப்ரொஃபைல் ஆஃப் எ லைன் நீங்கள் சொல்லலாம். இதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு சிஎம்எம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும்,
நான் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து ஒரு சிங்கிள் கிராஸ் செக்ஷனல் ஏரியால யூஸ் பண்றதுக்கு பதிலா நான் ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து ஃபுல் சர்ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு போயிரலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இத யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரிசிஷன் இப்ப ரொம்ப பிரிசிஷனா ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க டிசைன் பண்றீங்க. அதோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரிசிஷனா வேணும். அந்த மாரி நேரத்துல நீங்க வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது என்டையர் சர்ஃபேஸ்க்கு நீங்க வந்து ஆக்ட் பண்றதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது அதுல வைட் டீவியேஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. இத ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ப்ரொஃபைல் ஆஃப் லைன்ங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரொஃபைல் ஆஃப் லைன் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கிராஸ் செக்ஷனல் ஏரியாவையும் உங்களுக்கு பர்ட்டிகுலரா வந்து உங்கள டாலரன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு ஆட்டோமொபைல் பார்ட் வந்து நீங்க டிசைன் பண்றீங்க. அந்த மாரி நேரத்துல நீங்க வந்து ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ யூஸ் பண்ணிட்டு போயிரலாம். உங்களுக்கு ஏன்னா அதுல அக்யூரசி இருந்தா போதும். பட் நீங்க ஒரு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு டிசைன் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. இந்த மாரி நேரத்துல உங்களுக்கு பிரிசிஷன் கண்டிப்பா தேவை. இந்த மாரி இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா ப்ரொஃபைல் ஆஃப் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி கிடைக்குமே தவிர, அந்த இடத்துல உங்களுக்கு பிரிசிஷன் கிடைக்காது. ஸோ பிரிசிஷன மெயின்டெயின் பண்றதுக்கு நீங்க வந்து ப்ரொஃபைல் ஆஃப் லைன் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும்.